2/11/2029 இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன சார்? இவங்க எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். 2, 11, 20, 29 தேதிகள்ல பிறந்தவர்கள். பொதுவாக இந்த தேதியில பிறந்தவங்கள பத்தி அவங்க பேச மாட்டாங்க. அவங்கள பத்தி மத்தவங்க பேசுவாங்க. ஓ! அந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டி லெவல இவங்க லைஃப்ல நெறைய அச்சீவ் பண்ணுவாங்க. அச்சீவ் சாதாரண லெவல்ல இல்ல. ரொம்ப பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணுவாங்க அவங்க எடுத்துக்கிட்ட ப்ரொஃபஷன்ல. ஏன்னா, அடிப்படையிலேயே இவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய பவர் ஒன்று இருக்கும். மற்றவங்க யோசிக்காத கோணத்தில் இவங்க யோசிப்பாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம் அதை. மற்றவர்கள் யாருக்கும் வராத சிந்தனைகள். இப்ப இசைஞானி அவர்கள் 2ஆம் தேதியில பிறந்தவர் தான். ஸோ அவருக்கு வரக்கூடிய டியூன்ஸ், அவருக்கு வரக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த ஒரு இசை ஆற்றல் வேற யாருக்கும் இல்லாம இருக்கு இல்லையா? அந்த ஒரு கம்பேர் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு லெஜெண்டா அவர் இருக்காரு இல்லையா? அது மாதிரி இந்த 2ஆம் எண்காரர்கள் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க எல்லாத்துலயுமே. ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அது மற்றவங்க அவர் அப்ரிஷியேட் பண்ணி, இந்த மாதிரி நபர்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசுறதே ஒரு ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணிடுவாங்க. உங்க வைப்பை கிரியேட் பண்ணிடுவாங்க.